இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் முக்கியமானது. என்னன்னு தெரியுமா? நிறைய கட்டத்தில் நிறைய பேர் கைவிடப்படுறாங்க. தேவன் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறாருன்னா, உங்களை நான் அறியேன்னு சொல்றாரு, தெரியாதுன்னு சொல்றாரு. எவ்விடத்தாரோ, நீங்க எவ்விடத்தாரோ அப்படியெல்லாம் பேசுறாரு. ஏன் பேசுறாரு? அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து நம்மளை பார்த்து தான் அப்படி சொல்ல போறாரு, நம்ம சரியில்லைன்னா. அதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி வாழணும், எதை பெற்றுக்கொள்ளணும் என்பதை நம்ம நல்லா அறிந்து தேவ பிள்ளைகள் நீங்க ஆயத்தப்படணும். கைவிடப்பட்ட பிறகு தட்டி பிரயோஜனமே இல்லை. பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசல். நீங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வேதம் என்ன சொல்லுகிறது? இடுக்கமான வாசல் வழியாக உள்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். யார் சொன்னா இது? இயேசு. அதான் எப்படியும் வாழ்ந்துகிட்டு அல்லேலூயா நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னு நான் சொல்வதுக்கு காரணம் எதுனா, இந்த வேத வசனங்களை நம்ம அறிந்திருப்பதனால. இங்க ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பாருங்க, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசல், அல்லேலூயா, வழி நெருக்கவுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ நம்ம இடுக்கமான வாசல் வழியே உள்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலம். எப்படியும் வாழலாம். கேட்டுக்கு போகிற வாசல்னா ஆண்டவருக்குள்ள வந்தாச்சு, இனி இஷ்டப்படி வாழ்றேன், பழைய குணம் மாறையலை, பழையதை விடையலை, வேறுபட்டு வாழையலை. அல்லேலூயா. வேறுபாடுனா நீங்க நினைக்கிறது என்னன்னா, ஏதோ கலத்தியதும் வெள்ளை துணி உடிக்கிறதும் மாத்திரம்னு நினைக்காதுங்க. அது உங்க விருப்பம், அதை நான் தப்பா சொல்ல வரையலை. நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வீண் அலங்காரம் தான் உங்களுக்கு வரக்கூடாது. ஆடம்பரம் மெனுக்கெல்லாம் நரகத்துக்கு போயிடும், பெருமை எல்லாம் நரகத்துக்கு போயிடும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, அளவுக்கு மீறினா அமிர்தமோ நஞ்சுன்னு சொன்னது போல எல்லா விஷயத்திலும் நம்ம அளவோடு ஞானமா விவேகமா உலகத்தை வெறுத்து தேவனை நேசித்து, இந்த உலகம் அவ்வளவுதான், இந்த உலகத்தில் எவ்வளவு சம்பாத்தியம் வந்தாலும், எவ்வளவு நமக்கு சொத்துக்கள் இருந்தாலும், பணங்கள் இருந்தாலும், உருப்படி இருந்தாலும், அதெல்லாம் நமக்கு போட்டுக்கிட்டு தான் ஒரு நாள் போனோன்னு உள்ள எண்ணத்தோடு வாழணும். வீணாக பெருமை பாராட்டி எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு காட்டி நடக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய். என்கிட்ட ஒரு சிலர் சொன்னாங்க, வருகிற காரியங்கள் இதெல்லாம் இப்படி நடக்க, நேரத்தை காற்றட்டாக்கில் போனாவே நல்ல மரணம், இப்படி எல்லாம் பேசுறதை கேட்டு சொல்லுவாங்க. இப்படி அந்த ஆளு நம்மளை இப்படி போயிட்டா கொள்ளலாம், நீ போன பிறகுவான் நிலைமை என்ன, அதை நீ உணர்வதில்லை. ஆண்டவர் சொல்லார், இன்னைக்கு மரித்தால் உன் நித்தியம் எங்க, உன் நித்தியத்தை எங்க கழிப்ப? மோட்சத்துல நரகத்திலையா? அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கேட்காரு. மரித்த பிறகு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியாவ, நடக்கியாவ. மனுஷ ஆத்மா அழியாது, அது தெரியுமா? மிருகங்களுடைய ஆவி அதுக்கு ஆத்மா இல்ல, கீழே போகணும், பிரசங்கையில இருக்கு. மனிதனுடைய ஆவி ஆத்மா எங்க போகும்? அங்க போகும், தேவனிடத்துல. அப்ப தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ்ந்தால் பாருங்க, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போறது வழி நெருக்கம்தான், அது இடுக்கமான வாசல் தான். நீ இயேசுவின் நாமத்தை, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு நிந்தை அவமானம் தான் வரும். அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார்? 11ஆம் வசனத்துல என்ன சொன்னார்? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழியும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்ப எப்படி சொல்லுவாங்க? அவருடைய நாமத்தை நிமித்தம் நிந்தித்து அவருக்கு இப்படி எல்லாம் பேசுவாங்க. 1 பேதுரு 4:14-15 படிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகையில கைவிடப்பட்டு பரிதவித்து கொண்டு அன்னைக்கு நிக்க கூடாது. தேவனுக்கு தெரியாம ஒரு தினம் பிறக்க முடியாதுன்னு பைபிள் இருக்கு. எல்லாரையும் அவருக்கு தெரியும், எவங்க எல்லாம் குடியிருத்தி வச்சிருக்கு என்னென்னு பைபிள்ல இருக்கு. ஆனா இந்த பாட்டிகளை பார்த்து உங்களை தெரியாது, நீ எவிடத்தாரோ உன்ன தெரியாதுன்னு சொல்லியாருன்னு அது காரணம் என்ன? அவருக்கு ரொம்ப மனவேதனை. காரணம், எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் கேட்பதில்லை, கீழ்ப்படிவதில்லை, வாழ்வதில்லை, இஷ்டப்படி வாழ்வது.
ஆனா நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் பரிசுத்தாவியை பெற்ற ஆளு, இப்படி நடப்பாங்க. தேவனை சந்தோஷப்படுத்த மாட்டாங்க. அவர் வச்ச ரூட்ல ஓட மாட்டாங்க. இஷ்டப்பட்ட ரூட்ல தாறுமாறா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தாறுமாறா ஊழியம் செய்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நேர் வழி இல்லை. குடும்பத்தை தாறுமாறா நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பல பல காரியங்கள் பாருங்க தாறுமாறா போயிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும்? தேவன் சொல்லாரு, ஒன்ன தெரியாது. அவருக்கு மனசு துக்கப்பட்டு நொந்து போயிடும். அல்லேலூயா. அதனாலதான் அவர் உங்களை தெரியாதுன்னு சொல்லி, உங்களை இல்லை, அங்க அவர் பேசின வசனம் இன்னைக்கு நமக்கு உள்ளது. அல்லேலூயா. அன்னைக்கு அவருடைய பிரசங்கம் இன்னைக்கு நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை படித்து நம்ம ஆண்டவருக்கு ராஜ்யத்தில் அன்னைக்கு போய் நிற்கணும். அல்லேலூயா. அப்ப ஜீவனுக்கு போகிற வாசல், அந்த வாசல் வழியா தான் போகணும். அப்ப அந்த வாசல் யாரு? ஜீவனுக்கு போகிற வாசல் யாரு? அல்லேலூயா. யோவான் 10:9 சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உள்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசுதான் வாசல். அதான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லி வைத்திருக்கிறார், பூமியில் உள்ள எல்லா கோத்திரத்தாரே ஜனங்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப வாசல் இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நானே ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் இயேசுவை சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் தான் வாசல். எந்த வாசல் வழியா போனாலும் ரட்சிக்கப்பட முடியாது. நீ பரிசுத்தம் அடைய முடியாது. நீ நித்திய ஜீவனை அடைய முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்க. அதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். மனம் திரும்பணும்னு பார்த்து சொன்னார், நீ மறுபடி பிறக்கணும், இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டாய். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் எடுத்தவனை ரட்சிக்கப்படுவான், அல்லாதவன் ஆக்கணைக்கு தீர்ப்புக்குள்ளாக வருவான்னு இயேசுதான் சொன்னார் மார்க் 16:16. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த செய்தி கேட்கிற நீங்க உணர்வடையணும். உங்க வசனம் உங்க உள்ளத்துல ஏறணும். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நாள் நீ அங்கலாய்த்து நிக்க கூடாது. உன்னை என்னையும் பார்த்து இயேசு சொல்லக்கூடாது, நான் சொல்லலாம் சரியில்லைன்னா, நான் என் ஊழியம் செய்தேன், அங்க செய்தேன், இங்க செய்தேன், ஆண்டவரே அதை செய்தேன், இதை செய்தேன், காரையில 10 வருஷமா இருந்து அங்கேயும் பிரசங்கம் பண்ணனேன், நான் சரியில்லைன்னா சொல்லுவாரு, உன்னை எனக்கு தெரியாதப்பான்னு. பரலோகத்துல அங்கீகாரம் இல்லாத நாற்றெல்லாம் பிடுங்கி எறியப்படும். பைபிள்ல இயேசுதான் சொன்னாரு. இதெல்லாம் பார்ப்பதில்லை. எல்லாருக்கும் ஆசீர்வாதம், சுகம் கிடைச்சிடணும், உடனே பறக்கணும், வெளிநாட்டுக்கு 5000 5 லட்சம் வாங்கணும், 2 லட்சம் வாங்கணும், 1 லட்சம் அரபி கண்ட்ரில போய் சம்பளம் வாங்கணும், படிச்சணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், வீடை போடணும், கல்யாணத்தை எடுக்கணும். கடைசி காலத்துல இயேசு என்ன சொன்னாரு? சோதோம் கொமோரா பாவம் இங்க நடக்கும் நான் வருகிற நாட்களில். அது நடந்துகிட்டு இருக்கு. லோத்தின் காலத்தில் நடந்த போல் நடக்கும். பெண் கொண்டு கொடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், அதிலே போய் கொண்டிருந்தார்கள். வசனத்துக்கு பயப்படுவதில்லை, தேவன் சொன்னதை கேட்டதில்லை, தேவனுடைய காரியத்தின்படி விட வேண்டியதை விடுவதில்லை. கடைசியில என்னாச்சு? ஜலம் வாரி கொண்டு போச்சு. சோதோம் கொமோராவுக்கு என்னாச்சு? நாம் வருங்காலத்துல இதான் நடக்கும் அப்படின்னு சொன்னாருன்னா இப்ப பார்த்தா அப்படிதான் தோணுது. சோதோம் கொமோரா பட்டணத்தை சுட்டரிச்சு செத்து போனாலும் காரியம் இல்லையே. இவ தீ குளிச்சு சாவறான், தூங்கி சாவறான், குளத்துல விழுந்து சாடுறான், ஆத்துல விழுந்து. இந்த ஆத்து மேல எங்க போகுதுன்னு நினைச்சீங்க? எனக்கு எங்க பிரச்சனை, எனக்கு கஷ்டம் தாங்க முடியலன்னு போய் நீ செத்துட்டேன்னா உன்னை கொல்லக்கு உனக்கு உரிமையே கிடையாது. கவர்மெண்டே உரிமை கொடுக்க இல்லையே உன்னை கொல்லக்கு. தேவன் படைத்த ஆத்துமா உனக்குள்ள இருக்கிறது. நேர எங்க போவ? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ள வராம, மறுபடி பிறக்காம, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்காம நீ சத்தியானா உன் ஆத்மா எங்க போகும்? கல்லறையில எழுதலாம், அது இதுன்னு பாஸ்டர்மார் உங்களை ஏமாத்தலாம். தேவனுக்கு பயந்துதான் ஆகணும், பயபக்தியோடு நடந்துதான் ஆகணும். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. எப்போ மனுஷனுக்கு மரணம் வரும்னு தெரியாது, என்னெல்லாம் நடக்க போகணும் தெரியாது. ஆனா ஒரு நாள் நீ கண்ணை மூடும் போது நீ பரலோகத்தில் இருப்பியா? அதான் கேள்வி. இப்ப ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் தாண்டா வாசல், என் வாசல் வழியா வந்த ஒருத்தன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். மறுவாழ்வு இந்த பூமியிலும் ஆசீர்வாதங்களை கண்டடைவா. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வருவேன்,
இன்னைக்கு ஆண்டவர் அநேகருக்குள்ள தட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த வார்த்தை வந்து தட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் கடின இருதயங்கள் இருதயத்தை திறந்து தாழ்த்தி தேவனை வாரும்னு கூப்பிடுவதில்லை. எனக்குள்ளே வாரும், பரிசுத்த ஆவியானவரை வாரும் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. திறந்து கொடுக்கணுமே இருதய. மகனை உன் இதயத்தை எனக்கு, உன்னை எனக்கு தா. அதான் கேட்கிற. நான் ஒன்னு என்ன உனக்கு தந்தேனே, என் உயிரை தந்தேனே, உன் பாவத்தை சுமந்தேனே, உன் வியாதியை சுமந்தேனே, உனக்காக நான் இவ்வளவு பாடுபட்டேனே, இவ்வளவு பெரிய மேன்மையை விட்டு நான் உன்னை தேடி வந்தேனே, உன்னை ரட்சிக்க வந்தேனே, உன் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவன் நான் அல்லவா, நீ உன் இதயத்தை எனக்கு தா. நீ கொடுத்து என்ன வாசலை திறந்து உள்ள வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதம் 24:7-10 வரை நீங்க படிச்சு, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமை ராஜா உள்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமை ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமை ராஜா. அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் உனக்குள்ளே வந்து விட்டாருன்னா உனக்கா யுத்தம் பண்ணுவார். அவர் சகாயம் செய்யும் கேடகமாய் இருப்பார். மகிமை பொருந்திய பட்டயமாய் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். பயபக்தியோடு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்பொழுதும் இருக்கணும். நம்ம ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஹலோ, ஆத்மா குறித்து என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். போய் சேரியது வர சேர்ந்துடணும். அப்பதான் பெருமூச்சு போட முடியும். நான் போய் சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு யாரும் வீரா படிக்க முடியாது. ஏன்னா உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். போய் சேரணும்னு நீ ஜெபிக்கணும். நீ தனிமையிலே இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உம்மை போல என்னை மாற்றணும் நீ கதறணும். அல்லேலூயா. நீர் வரும்போது என்ன நினைச்சுக்கிடுங்க, கைவிட்டாதுங்கன்னு சொல்லணும். அவர் காட்டின வழியிலே நீ ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்ட கூட்டமாய் சபையிலே சேர்ந்து தேவ மகிமை பார்க்கணும். அவருடைய வசனத்தை ஆராய்ச்சி செய்யணும். மரியாள் வசனத்தை கேட்டு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நீ வாழ்ந்து பரிசுத்தம் அடைந்து முன்னேறணும். நீ மாத்திரமல்ல, உன் குடும்பம் பரலோகத்துக்கு வரணும், உன் சொந்தம் வரணும், என் ஊர் மக்கள் வரணும், என் உறவுகள் வரணும், என் தேசம் எல்லாமே தேவன் படைத்த மக்கள். அதுக்கு சாட்சியா வாழணும். வாசல்களே கதவுகளை தர, உன் இதயத்தை கொடு, அவர் உள்ள வருவார். அவர் யாரு? மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தின் வல்லவர். கரங்களை தட்டு. அல்லேலூயா. இடுக்கமான வாசல் வெளியே தான் போனோம். கேட்டு எப்படியும் வாழ முடியாது. அது வழி விசாலமான காரியம். கேட்டுக்கு போகிற வாசல்னா நரகத்துக்கு போகிற வாசல். எப்படியும் வாழ முடியாது. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படியும் வாழ முடியாது, எப்படியும் பேச முடியாது. பழைய குணம் உனக்கு மாறணும். நீ தேவ சபையில வந்து நீ சுத்திகரிக்கப்படணும். நீ தேவனை தேடணும். நீ வசனத்தை கற்றுக்கொள்ளணும். நீ வீட்டில் படிக்கணும் வேதத்தை. அந்நிய காரியமா நினைச்சுக்கிட்டு இருக்காத. வேதத்தின் மகத்துவங்களை எழுதி உன் கையில கொடுத்தேன், அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லி இருக்காரு. படிச்சிருக்க வசனம். கவனமா வாழுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:8 சொல்லுகிறது. பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார், நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்கல. உனக்கு வந்த போராட்டம் பின்மாறையல, மறுதலிக்கல. உன் வாழ்க்கையில நீ கொஞ்சம் பலம் தான் இருக்கு. உனக்கு சிலர் போல பெரிய பலசாலி நீ கிடையாது. பணத்திலும் சரி, எல்லா விஷயத்திலும் சரி, இல்ல ஆவிக்குரிய வரங்களிலும் சரி, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குது. ஆனா நீ என்ன செய்யல? என்ன நீ கொஞ்சம் பலன். உனக்கு வந்த பாடு கஷ்டம் என் நாமத்துக்கு சாட்சியா நிக்கிறதுனால உனக்கு வந்த நிந்த உன்னை ஒதுக்கி தள்ளனாங்க. ஆனா நீ என்ன மறுதலிக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு சொல்றாரு, நீ என்ன மறுதலிக்கல. என்ன ரெண்டாவது என்ன சொல்றாரு? என் வசனத்தை நீ காத்து நடந்தபடியால் திறந்த வாசலை உனக்கு முன்னால வச்சிருக்கிற, அதை ஒருவனும் பூட்ட முடியாது. பரலோகம் உனக்காக திறந்தே இருக்க. நீ கண்ண மூடனா டைரக்டா போயிருவ. யாரு போவ? பின்மாறி போனவன் இல்ல, பின்மாறி போனவா இல்ல, நன்றியற்றவர்கள் அல்ல, விசுவாச கப்பலை சேதப்படுத்தினவர்கள் அல்ல,
நல் மனசாட்சி இல்லாத துரோகிகள் அல்ல, அன்பில்லாதவர்கள் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை வச்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டேன் நான் துள்றேன்னு சொன்னா போதாது, நீ போய் சேரணும். அதுக்குதான் உனக்கு இந்த செய்தி, நீ திருந்தணும். அதுக்குதான் அந்த செய்தி. நானும் திருந்தணும், எனக்கும் உங்களுக்கும் தான் போதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வசனம் வசனம் தான், அது வலதுபுறம் இடதுபுறம் வெட்டும், அது இருபுறமும் கருக்குள்ள. பேசுகிறவனையும் சரியில்லைன்னா வெட்டும், கேட்கிறவன் சரியா நடக்கலைன்னா அவனையும் வெட்டும். அதுதான் வசனம், கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீ என் வசனத்தை காத்து நடந்த, என்ன நீ மறதலிக்கல. உண்மையா இருக்கிற ஒன்ன கைவிடவே மாட்டார். உண்மை உள்ளவனுக்கு அநேகத்தில் ஆசீர்வாதம் கொடுப்பார். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கிடுங்க. ஜெபத்துல உண்மை இருக்கா? நீ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபிக்கிறாயா? உண்மையா? நீ குடும்ப ஜெபம் உண்மையா பண்ணுகிறாயா? நீ ஒன்ன மாற்றிக்கிட்டே வாராயா? நீ வேதம் படிக்கிறாயா? ஆலய பிரகாரங்களிலே உண்மையா இருக்கிறாயா? மோசே தேவனுடைய வீட்டில் இங்கு உண்மையா இருந்தது போல இருக்கிறாயா? 7 சபைக்கு சொல்லும் போது அதுதான் சொல்லுவாரு, குறைகளை சொல்லுவாரு. ஆனா நீ திருந்தீருன்னு சொல்லுவார். நான் வாரகம்னா என்ன செய்திரு, திருந்தாம அப்படியே வாழ்ந்து கெட்டு போயிடாத. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. இப்போ திறந்த வாசலை உனக்கு முன்னால வச்சிருக்கிறேன். அதுல 10ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, நீ என்னுடைய பொறுமையையும் காத்து நடந்தபடியினால் பூச்சக்கரத்தில் வரக்கூடிய சோதனை காலத்தில் உன்னை நான் தப்புவிப்பேன். பூச்சக்கரத்தில் வருகிற வடிங்க பார்ப்போம். 10ஆம் வசனத்தை வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து நடந்தபடியால் 3 காரியம். 1 மறுதலிக்கல, 2 கொஞ்சம் பலன்தான் வசனத்தின்படி வாழ்வது, 3 வாசிக்கலாம், என் பொறுமையை குறித்து நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூச்சக்கரமாகிய உலகத்தில் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நான் உன்னை காப்பேன். பஞ்சம் வரலாம், கொள்ளை நோய் வரலாம், என்ன வரலாம், உண்மையா இருந்தா உன்னை தேவன் காக்க வல்லவர். நீ அவரை தேடிக்கிட்டே இரு, நீ அவருக்கு பிரியமானதை செய்துகிட்டே இரு, அவர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பா. இந்த வசனங்களை கொஞ்சம் வீட்டில் தியானம் பண்ணுங்க. சரி, 1வது ரட்சிக்கப்படாதவர்கள் பாருங்க. இங்க ஒருத்தன் கேட்கிறான், 1வது இந்த கதவை தட்டி ஆட்கள் அறியேன்னு சொல்லுவார் பாத்தீங்களா? இதை கொஞ்சம் புரிஞ்சிடுங்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்தை திருப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்லுவாரு, லூக்கா 13:23 27 வரை குறிப்பெடுத்துடுங்க. அல்லேலூயா. ஒருவன் இயேசுகிட்ட கேட்கிறான். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர் தானா என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாக உள்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உள்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, ஜீவனுக்குள் பிரவேசிக்க பிரயாசப்படுகிறீங்களா? நீங்க பிரயாசப்படுறீங்களா? நித்திய ராஜ்யம் போவதற்கு பிரயாசப்படுறீங்களா? இல்ல உங்க குடும்பத்துக்காக கிடந்து பிரயாசப்படுறீங்களா? எதுக்காக பிரயாசப்பட்டு வாழுதிய? ரட்சிக்கப்பட்ட பிறகு முதலாவது தேவராஜ்யத்தை நீதி இந்த எல்லாம் கூட கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. மார்த்தாள் தன்னை விட்டு எடுபடாத, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை வீட்டில் கூப்பிட்டா இயேசுவ. இவ பிரசங்கத்தை கேட்டுட்டு வசனம் கேட்டுட்டே இருக்கிறா. அவ பல வேலையை செய்துட்டு இருக்கிறா. நான் கிடந்து பல வேலை செய்யதை குறித்து, நான் ஒத்தை கிடந்து செய்யதை குறித்து ஆண்டோட கேட்கிறா, உமக்கு கவலை இல்லையா? பார்த்தீங்களா? விசுவாசிகளுக்கு லெவலு இதுதான். ஏன் கவலை இவருக்கு தெரியுமா? இவரு கிடந்து பிரசவம் பண்ணுவாரு. ஏன் நிலைமை அவருக்கு தெரியுமா? அப்படி கேட்காதுங்க. உங்க ஆத்துமா பருவம் போனா அதுக்கு தான் உங்களுக்கு நான் பேசியது. அதனால கொஞ்சம் கண்டிஷனா தான் இருப்பேன். இஷ்டப்படி விட முடியாதுல்ல. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இங்க ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் பதில் சொல்லியாரு, பிரயாசப்படுங்க ஆனாலும் கூடாம போயிருமா. அதுதான் எனக்கு பயம். உங்களுக்கு பயம் இருக்க நம்ம தெரியாது. எங்க என்னன்னா நம்ம பிரயாசப்பட்டு இருக்கிறோம், ஆனாலும் கூடாம போகணும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப எப்படி பிரயாசப்படணும்?
பேதுரு எழுதும்போது தேவன் வரும்போது பூதங்கள் வந்து உருகும், பூமியின் அதன் கிரியைகளும் அழியும். அந்த 3 அதிகாரம் 2 பேதுரு 3 அதிகாரத்தில் 10 நீங்க படிச்சீங்கன்னா 9, 10 எல்லாம் படிக்கலாம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவடையணும், பொறுமையா இருக்கிறாரு. ஆனா அவர் வரும்போது பூதங்கள் வந்து உருகும், பூமியில் உள்ள கிரியைகள் அழியும், மானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் அது பயங்கரமாக இருக்கும். அப்ப நீங்க எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் நீங்க எப்படிப்பட்ட விசுவாசத்துல வாழணும்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நடக்க போகிறதுனால அதுக்கு நீங்க தப்பணும்னா எப்படி வாழணும், இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை. தேவன் அன்புள்ளவர், அன்புள்ளவர், அவர் மன்னிப்பார், நான் எப்படியே வாழ்ந்தாலும் போதும் அப்படி நினைக்காதுங்க. அவர் பட்சிக்கிற அக்கினி, அன்புள்ளவர் தான். அவர் நல்லவருக்கு நல்லவர், புனிதனுக்கு மாறுபட்டவனுக்கெல்லாம் எப்படிப்பட்ட காரியத்தை வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் நினைச்சு அன்பு மன்னிப்பார். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை இவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை நிறைய அனுப்பிட்டார். கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதையன், கள்ள சபை, எல்லா வசனத்துக்கு மாறான கிரியைகள் நிறைய அனுப்பி வச்சிருக்காரு. ஏன்னா இவர்கள் சத்தியத்தில் பிரியப்படாமல் அநீதியில் பிரியப்படுகிறபடியினால் இவர்கள் அதை நம்பியே மோசம் போய் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள வரணும். இந்த பிரசங்கங்கள் பிடிக்காது. நான் இப்படிதான் இருப்பேன். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 10, 11, 12 வீட்டில் படிக்கணும், குறிச்சு வச்சுக்கிடுங்க. நான் சொன்ன வசனம் அது. அல்லேலூயா. அன்புள்ள தெய்வம் தான். ஆனா சொல்லி சொல்லி பாப்பா இருப்பார விட்டுருவாரு. அல்லேலூயா. விட்டுருவார், போ இஷ்டப்படி போ. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தானே விட்டாரு. கடைசியில் அவங்க நாடுகள் வந்து என்னெல்லாம் அடி வாங்கி அவைய செய்த கிரியினால 48 தான் 1948 தான் அவங்க உள்ள வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அடுத்ததுல இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா? கீழே நீங்க படிச்சு பார்த்தா ஆண்டவர் வரும்போது சொல்றாரு 25ஆம் வசனத்துல, வீட்டு ஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு, அதான் கிருபையின் வாசல் அடைப்பட்ட பின்பு, இவருக்கு கூட சாப்பிட்டவிய, கூட நடந்தவங்க, உதவி செய்தவங்க, ஊழியம் செய்தேன்னு சொன்னவங்க, இப்படிப்பட்ட எல்லாரும் வந்து இயேசுகிட்ட கூப்பிடுறாங்க, தட்டுறாங்க. அதுக்கு அவர் பிரதியுத்தரமா என்ன சொல்ல, நீங்கள் எவ்விடத்தார உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோம், இயேசுவே உம்ம கூட இருந்தே போஜனம் பண்ணினோம். அல்லேலூயா. அப்பொழுது நாங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோம், நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். சபைக்கு போனேனே மறுபடி பறக்கல. இயேசுவின் ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டிருக்கு, கழுகப்படையல, ஸ்நானத்தின் மூலம் சுத்திகரிக்கப்படையல, தொப்புள்ள இருக்கப்படையல. ஆனா என்ன நடக்குது? ஊழியமா நடக்குது, எல்லாம் நடக்கு. இயேசுவை தெரியும், எனக்கு அற்புதம் செய்தார், எல்லா சாட்சிகளும் வரும், எல்லாம் வரும். ஆனா அக்கிரம காரியங்கள் நிறைய, ஏமாத்து, பித்தலாட்டம், உண்மை இல்லை, நம்ப முடியல. சிலர அநேகரை இன்னைக்கு நம்ப முடியல. அதுல மையனா விசுவாசிகள், நன்மை பெற்றவர்கள், சபையில இருக்கிறவங்க நம்பியற்று போறார்கள். ஆண்டவருக்கு பேரால ஏமாத்துகிறது, ஆண்டவருக்கு பேரால பாருங்க உண்மை இல்லாம வாழ்வது, சாட்சி கட்டு வாழ்வது, மற்றவங்க தூஷிக்கிற அளவு நடந்து கொள்வது, செயல்படுவது. சரி, அடுத்தது 2வது புத்தி இல்லாத கன்னிகைகள். மத்திய 25, 10, 11, 12. மத்திய 25 அதிகாரத்தை திருப்போம். உங்களை ஒன்றிலே படித்தா உங்களுக்கு தெரியும். மணவாளன் வாரான்னு சத்தம் கேட்ட உடனே மணவாளன் அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்களுக்கு தீவெட்டிகளை பிடித்து கொண்டும் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்குன்னு இயேசு ஓமையா சொன்னார். அல்லேலூயா. 10 பேர் வாராங்க, அதுல 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் சபையில 10 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. 2 பேரும் நான் போயிருவேன்னு தான் இருக்காங்க. ஒழுங்கா ஆராதனைக்கு வரவைகளும் போயிருவேன்னு இருக்காங்க, ஒழுங்கா வராதவைகளும் போயிருவேன்னு இருக்காங்க. அப்ப யாரு போவா? அப்போ ஒழுங்கா வந்தவங்க புத்தி உள்ளவங்க, ஒழுங்கு இல்லாதவங்க புத்தி இல்லாதவங்க. அதை நீங்க கணக்கு கூட்டிடுங்க. எண்ணம் இல்லாதவங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில கவலை, சும்மா பிரச்சனை, காத்திருந்து பலன் அடைவது கிடையாது, உன்னத பலனை பெற்றுக்கொள்வது கிடையாது. சும்மா இருந்துட்டு எப்படியோ கிடைச்சிடணும் சொன்னா நிறைய இருக்குள்ள. இன்னைக்கு அசுத்தாவி நீங்க பாருங்க, ஊதுனா அங்க போய் சேரெல்லாம் அடிச்சு பிறண்டு உள்ளது, கோழி துடிச்ச போல துடிக்கும். ஒரு அல்லேலியா சோத்திரம் வரையல,
நம்ம எல்லாம் அபிஷேகம், நான் நிறைய கூட்டங்களில் பார்த்துருக்கேன். எனக்கு வாலிபத்திலேனே என்ன அபிஷேகம் பண்ணலன்னு பார்த்துருக்கிறேன். நிறைய மக்களை தேவன் உண்மையாக பரலோக ஆவி வரும் பொழுது அவர்கள் தேவனை அல்லேலியா சோத்திரம்னு சொல்லி மகிமைப்படுத்துவார்கள். ஆனால் இப்போ உள்ளதெல்லாம் அலறி ஊன்னு விசில் அடிச்சு பாருங்க, ஒரு மாதிரி உருண்டு. இது என்ன ஆவி? காரணம், காத்திருக்கவில்லை, மனம் திரும்பவில்லை, பயபக்தி இல்லை. அல்லேலூயா. பரிசுத்தம் அடையணும்னு உள்ள ஒரு வாஞ்சை இல்லை. ஆனா பரிசுத்தாவி எனக்கு வந்துடணும்னு கேட்டா மேப்படியாதான் வந்து இறங்குவான், உன்னை போட்டு அலக்கழிப்பான். சாதா அபிஷேகம் பண்ணப்பட்டகளை விட நீ துள்ளுவ, பயங்கரமா நிப்ப. பிசாசு பிடிச்சு அலக்கழிக்கும் போது சிலது சின்ன வேலையா பண்ணது. உலகத்தில் உள்ள எல்லா ஆவியும் நம்பாதுங்க. நீ பரிசுத்தம் அடையணும். நீ முதலாவது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? மன தாழ்மையோடு கேட்கணும், காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, அப்படிதானே? லூக்கா 24:49 இயேசு சொன்னாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரையிலும் எருசலேமில் காத்திருங்கள். காத்திருக்காம எனக்கு பரிசுத்தாய் கிடைச்சணும். வீட்டில் ஜெபம் கிடையாது. 1 மணி நேரம் காத்திருந்து நீ ஆண்டவரே என்ன அபிஷேகம், என்ன பலப்படுத்தும், எனக்கு இதை தாருன்னு கேட்கவே கிடையாது. கேட்காம எங்க கிடைக்கும்? காத்திருக்காம எங்க கிடைக்கும்? அல்லேலூயா. நாம் பரிசுத்தம் அடையணுமே, முழுவதும் உன்னை ஒப்பு கொடுக்கணுமே. முதலாவது நீ ரோமர் 12:1 உன் அவயவங்களை ஜீவ பலியா கொடுக்கணுமே. 2ஆம் வசனம், உலகத்துகத்தை வேஷம் தரிக்க கூடாது, தேவனுக்கு சித்தத்தை செய்யணும்னு உள்ள வாஞ்சியோடு நீ கதறணுமே, ஜெபிக்கணுமே. அப்பதானே ஆவியானவர் நிஜமானவர் வருவார் உனக்கிட்ட. புரிந்து கொள்ளுங்க. வரங்களை பணம் கொடுத்து வேண்ட முடியாது. இங்க வாருங்க வரம் தாரோம் எங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்கிறதெல்லாம் அதெல்லாம் பயங்கர மோசடி கும்பல். அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. கடைசி காலம் நீ உண்மையாய் ஆண்டவருக்காக நெல்லு, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்படி எல்லாம் கிடந்து அலக்கழிச்சு சில விஷயங்கள்ல பாருங்க என்னென்ன காரியம் நடக்குது. இதுதான் தேவநாமம் தூஷிக்கப்படுது. பரிசுத்தாய் உனக்கிட்ட இருந்தா நீ ஆவிக்குள்ள நிரம்பும் போது உன் பக்கத்தில் இருக்கிற ஒரு எள்ளு போல டச்சு வந்தா கூட உனக்கு தெரிஞ்சிடும். அது தெரியலன்னு உனக்குள்ள அசுத்தாவி, நீ அவங்களையும் இடிச்சு இவங்களையும் இடிச்சு சேரையும் இடிச்சு தள்ளியனா அது அசுத்தாவி உன்னை அலக்கழிக்குது. அதை நீ புரிஞ்சுக்கோ. இங்க புத்தி இல்லாத கன்னிகைகள், புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் அந்த வருகைக்கு நானே வாரேன்னு வந்திருக்கேன், ஆனா புத்தி இல்லை, எண்ணம் இல்லை. 2வது இவங்களை கடைக்கு போங்கன்னு சொல்லி விட்டுட்டாரு. ஏன்னா இவங்க வந்து அடங்கி ஆளக்கூடிய ஆள் இல்லை. இவங்க எப்பெல்லாம் அங்கங்கே ஓடிட்டு இருப்பாங்க. சபைக்கு ஒழுங்கு இருக்காது. அந்த சபை கொஞ்ச நாள், இந்த சபை கொஞ்ச நாள், அங்க அவர் வந்தார், வெளிநாட்டிலேன்னு வந்தார், அங்கேன்னு வர வந்து சாடுதுன்னு ஓடி ஓடி பாருங்க உள்கலந்த ஜோதியை நாடி நாடி தேடி தேடி போனார்கள்னு சொன்ன கதை போல ஓடிக்கிட்டே இருக்க பாட்டு. அப்ப இவங்களை குறித்து என்ன சொல்றாரு வருகையில பாருங்க, வேதம் என்ன சொல்லுது? அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இதைதான் சொல்லி கிருபையின் வாசல் அடைபடி முன்னே நொறுமுண்ட மனதாய் முன் சொல்லுவோமா? இது எப்போ அடையுதுன்னு சொல்ல முடியாது. அடைக்கப்படும் போது ஒரு கூட்ட மக்களை உலகம் எங்கும் காணாது, உலகம் தவிக்கும். அது நிறைய விஷயம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப அத போல அந்த மாதிரி நம்மளும் மர்மமாகி எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு தான் அந்த பிரசங்கம். நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு விலகணும். சொன்னார் இல்லையா, வசனங்க கொடுத்த, எனக்கு தண்ணி கொடுத்த, சிறைச்சாலையில் வந்த, வியாதியா வந்து பார்க்க வந்த, உதவுன ஜீவனுக்குள்ள பிரவேசிங்க. வலது பக்க நிக்கல பார்த்து, இடது பக்க நிக்கல்ட்ட ஒரு கனியும் இல்லை. ஆண்டவருக்கு ஆளுவதான். எப்பவுமா கண்டோம். நீ தண்ணி கொடுக்கல, ஒரு ஏழைக்கு ஒரு உதவி இல்லை, ஒருத்தன் பசி இறந்த ஆகாரம் இல்லை, வஸ்திரம் கொடுப்பதில்லை, தான் தானி சம்பாதிச்சு நடக்க நீ எல்லாம் பல்லவம் போயிருவியா? மத்திய 25:41 என்ன சொன்னாரு? அவர்களை சாத்தானுக்கு அவன் தூதர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்னி, நித்திய அக்னிக்கு போங்கள். அல்லேலூயா. இவங்க எல்லாம் நல்லது செய்தவங்களுக்கு என்ன சொன்னாரு? நீ ரட்சிப்புக்குள்ள இருந்தாலும் நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், உன் கிரிய தேவனுக்கு முன்னால செம்மையா இருக்கணும்.
ஹல்லேலூயா. அவங்க ஜீவனுக்கு போனாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, வாசல் அடைப்பட்டது. ஹல்லேலூயா. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நாலு நாளிகை நேரம் உனக்கு தெரியாததுனால விழித்திரு, ஆயத்தமாயிரு. நீ ஆயத்தப்படு, பிறகு மற்றகளை ஆயத்தப்படுத்து. நீ சிறப்படு, அதுக்கு பிறகு மற்றகளை சிறப்படுத்து. சிறப்படாத ஆள் எப்படி மற்றகளை சிறப்படுத்த முடியும்? ஆயத்தம் இல்லாத நீ எப்படியாக நீ சுவிசேஷம் சொல்ல முடியும்? நீ மற்றகளை ஆண்டவருக்குள்ள வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியும்? எண்ணெய் இல்ல, பூரா பாருங்க, பலன் இல்ல, சுயம் உடைக்கப்படையல, வாழ்க்கை மாறையல, மனத்தாழ்மை இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல, நிர்விசாரம். அதான் மதிகேடு, நிர்விசாரம். நிறைய இருக்கும் மதிகேடு, நிர்விசாரங்கள். இன்னைக்கு ஜெபிக்கண்டாம், காலையில் இன்னைக்கு போவாண்டாம் சபைக்கு. நிர்விசாரம், ஒரு பயபக்தி இல்லை, தேவனுக்கு பயப்படுவதில்லை. நான் கைவிடப்பட்ட எனக்கு என்ன ஆகணும்ல சிந்திப்பே கிடையாது இப்போ. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், மூன்றாவது காரியத்தை, பிதாவின் சித்தம் செய்யாதவர்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டார். மத்தேயு 7:21-22. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதல்ல. பிதாவுக்கு சித்தம் செய்யணும். பிதாவுடைய சித்தம் என்னது என்பதை பகுத்தறிகிற உணர்வு நமக்கு வேணும். வேத வசனத்தை படிக்கணும். என்னை கொண்டு என்ன சித்தம் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், அதெல்லாம் அவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கணும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். உபவாசம் கிடையாது, ஜெபம் இல்லை, பலன் இல்லை, ஆவியில மாம்ச பலத்தில் வாழ்கிறோம், நல்லா சாப்பிட்றோம் 3 வேளை, ஆனால் ஜெபம் பண்ண மாட்டோம். ஜெபம் பண்ண முடியல. ஜெபம் பண்ண தடையா வருது. ஜெபம் பண்ண உனக்கு என்ன தடை? உனக்கு காரியத்தை முடிச்சுக்கிட்டு அதிகாலையில் ஜெபம் பண்ணி எழும்பி ஒரு மத்தியான வேளை அந்தி சந்தி மத்தியானம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, சோத்திரம் பண்ண ஆண்டவரை. சும்மா சும்மா என்ன ஜெபம் பண்ண போற? என்ன பரிசுத்தப்படுத்தும், புலம்பு, என்ன உண்மை போல மாற்றும், உங்க வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், எனக்கு வரங்களை தாரு, அதை சொல்லு. சும்மா எனக்கு அதை தாரேன், இதை தாரேன், சொத்தை தாரேன், வேலையை தாரேன், பிள்ளைக்கு மார்க்க தாரேன், கோபம் வந்துடும் அவருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? பிறகு உங்க ஜெபம் எல்லாம் அடைச்சிருவாரு, கேட்க மாட்டாரு. அப்படி ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சு உங்களுக்கு? தேவனை போல மாறணும். உங்க சித்தம் என்ன? பிதாவுக்கு சித்தம் இல்லாம ஒரே ஜெபம். அடுத்து என்னெல்லாம் செய்யலாம் அவங்க பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. அந்நாள்னா அவர் மனவட்டி சபை எடுத்துக்கொள்ளுகிறார் அந்த நாள். அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? யாருக்கு நாமத்துல? இயேசுவின் நாமத்துல தீர்க்க தரிசனம். இப்ப தீர்க்க தரிசனம் தான் கேட்டு நடக்கணும் குறி. பைபிள் சொல்லுது, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கை கொள்ளுகிறவன் தான். வெளிப்படுத்தல் 1:3, வெளிப்படுத்தல் 22:7, வெளிப்படுத்தல் 22:14. பரலோகத்துக்குள்ள போனோம்னா இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி கை கொள்ளுகிறவன், கேட்கிறவன், வாசிக்கிறவன், கை கொள்ளுகிறவன் தான் பாக்கியவன். தீர்க்கதரிசிகளுக்கு கதையை கொஞ்சம் சொல்ல வாரேன். எரேமியா, எசேக்கியேல் ஆண்டவர் என்ன வேதனை பட்டியார், அன்னைக்கே இப்படின்னா இன்னைக்கு என்ன பாரு. இதே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் மத்தேயு 24:11 கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை சொல்லி வரும்போது அநேக கள்ள தீர்க்க, என்ன கொஞ்சம் கள்ள தீர்க்கதரிசியா, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகர் எழும்பி அநேகர். இப்ப அங்கதானே கூட்டம், எப்பவும் குறி கேட்கணும். என்ன சொல்றாரு? அற்புதங்களும் நடக்கும். அடுத்த என்ன சொல்றாங்க பாருங்க, கேளுங்க. அந்நாளில் என்ன நோக்கி கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? தீர்க்க தரிசனம் நடந்தது இயேசுக பேரால. அடுத்து உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும். தீராத பிசாசு ஓடிச்சு. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் நடந்தது, உண்மைதான். அடுத்தது உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்த. நாமத்தினாலே அற்புதம், அற்புதம். ஜப்பானி எழும்பி நடந்தான். ஹல்லேலூயா.
எலும்பு சரியாச்சு, நரம்பு சரியாச்சு. இது இயேசு செய்யாரு, செய்யாம ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா உனக்கு கிடைச்ச தீர்க்க தரிசனத்தையும் உனக்கு கிடைச்ச அபிஷேகத்தையும் வச்சு நீ என்ன பண்ணன? நீ உனக்கு சோழி பூராவே அற்புதம் சாட்சி, நான் பெரிய ஆளுன்னு காட்டிட்டு நடந்த. நீ இந்த மாதிரி செய்த ஆட்களுக்கு எல்லாம் ஒரு ஆத்மா பரலோகம் வருவதற்கு நீ போதிச்சியா? சரியா வழி நடத்தினியா? நீங்க இப்படியே சொல்லி சொல்லி அற்புதத்தையும் காட்டி தீர்க்க தரிசனையும் சொல்லி பாருங்க, பேயையும் விரட்டிக்கிட்டு என்ன செய்ய? ஏக்கர் கணக்கில் வேண்டி கூட்டிட்டு இருக்கிற, நீ பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிற. இந்த ஆத்துமாக்களுக்கு அடுத்த காரியம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கப்பட நடத்தி இருக்கிறாயா? இந்த ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாயா? நீயே வச்சுக்கிடுதிய, நீங்களே வச்சுக்கிட்டு ஆண்டவர் இன்னைக்கு காலையில பேசினார், சாயங்காலம் பேசினார், வேப்பிடிச்சம் வந்தவொன்னா அதான் ஓடுது. அல்லேலூயா. நோய்கள் சுகம் ஆகுது, உடனே நீ பரலோகம் போயிருவியா? ஆண்டவர் என்ன செய்யாரு சொல்லியார் அடுத்தது? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. யாரும் அறியல. பாத்தீங்களா எவ்வளவு வேதனை இருக்கு? இவ்வளவு வரம் கொடுத்து இவ்வளவு காரியம் எதுக்கு நான் கொடுத்தேன்? இந்த மக்களை எல்லாம் அற்புதத்தை நடப்பித்து ரட்சிப்புகளை கொண்டு வரலையா கொடுத்தேன்? பரலோக ராஜ்யத்தின் காரியத்தையும் நியாய தீர்ப்பையும் பேசி இந்த மக்களை சரி பண்ணலையா? இந்த அற்புதம் அப்படி வந்த மக்களை சபையில கொண்டு சேர்க்க வேண்டியது இல்லையா உங்க வேலை? அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்க வேலை. நீயே அங்கங்கே கூட்டம் நடத்தி நீ அங்கங்கே இதெல்லாம் பண்ணிட்டு இருப்ப, வருகையில போக முடியாது. உன்னால எத்தனை பேர் பரிசுத்தாய் பெற்றார்கள்? எத்தனை பேர் சபையில திருவந்தெடுக்கிறாங்க? எத்தனை பேர் உண்மையா பரிசுத்தமா வாழ்றாங்க? அதுக்காக நீ பிரயாசப்பட்டது உண்டா? சத்திய வசனம் போதித்தது உண்டா? அதுதான் ஆண்டவர் சொல்லியாரு பாருங்க, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அக்கிரம செய்கிற என்னை விட்டு அகன்று போங்க. இது அம்பட நடக்கும். ஆனா வசனத்தின்படி வாழ மாட்டாங்க. அதுதான் கீழே சொல்றாரு பாருங்க, 24 வசனம். நான் ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவே. பெருமழை வந்தது, காற்று அடிச்சது, அந்த வீடு நிலைச்சி, ஹலோ நிலைச்சி, அற்புதம் நடக்குது, அபிஷேகம் நடக்குது, பேய் ஓடுது. ஆனா வசனத்தின்படி வாழ்வதே இல்லை. பழைய குணம்தான், பழைய அக்கிரமம்தான், பழைய பண ஆசைதான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறது. மேட்சிக்கல தன்னை பெருசா காட்டுவது. அல்லேலூயா. ஆனா முக்கியமானதை தான் நாம போதிக்கணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மறுபடி பிறக்கணும், சபையில சேரணும், அனனி ஐக்கியத்துல பங்கு பெறணும், அப்பம் பெக்குதல், பரிசுத்தமா வாழணும், நல்ல கனி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு காத்திருந்து நீ பலன் அடைந்தது, நீயும் தேவ சித்தம் செய்யணும். அல்லேலூயா. அதான் சொன்னார், என் வசனத்தின்படி நடக்காதவன மணலின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பிட்டு பேசினார். அப்படிதானா? அப்ப இவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் பேய் ஓடிச்சு எல்லாம், ஆனா வசனத்தின்படி வாழ்ந்தவர்கள் இல்லை. ரகசியமா வேணா வேசித்தனவும் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல வேற பெண்ண வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா பண ஆசைக்காக ஏதாவது திட்டத்தை வச்சு அப்படி இழுத்துருவாங்க. அல்லேலூயா. அதனால அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இடுக்கமான வாசல் தான். நீங்க நினைக்கிறபடி ஒன்றும் நடக்காது, நீ நினைக்கிறபடி ஒன்றும் நடக்காது, உன் ஆசைச்ச ஒன்றும் நிறைவேறாது. நான் விரும்புகிறபடி இல்லை, என் தேவன் விரும்புகிறபடி என்ன நடத்தணும். அப்படிதான் நான் ஜெபிக்கணும். நல்ல ஆவியானவர் என்னை செம்மையா நடத்தணும். நீ ஒரு ஆசை இச்சையை வச்சுக்கிட்டு அது நடக்கலைன்னா நீ அவிசுவாசியா மாறாத. என் தேவனை தேடி எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன கிடைக்கணும்? இந்த உலகத்துல உனக்கு கோடியை தந்தாச்சுனால நீ செத்தா கொண்டா போற? அல்லேலூயா. உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை கிடைக்குதா? உனக்கு கிடக்க இடம் கிடைக்குதா? சந்தோஷப்படு. வாடகை வீடாவது கிடைச்சுதா? கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்திரமான. நீ பைப்புக்கு இடையிலையும் நீ தெருவிலையும் சாக்கடையிலையும் போய் கிடக்க தேவன் ஒன்ன ஒப்பு கொடுக்கவே இல்லையா? சந்தோஷப்படு. ஆண்டவர் அப்படி ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அது கிடைச்சல இது கிடைச்சலன்னு பின்மாறுவது. பின்மாறினா உன் நிலைமை என்ன? அதுக்கும் வசனங்கள் நிறைய இருக்கு, ஒரு நாள் பிரசங்கம் பண்ணலாம். பின்மாறி போனவங்களுக்கு சூழ்நிலை என்ன ஆகணும், முடிவு என்ன ஆகணும்? அல்லேலூயா.
அல்லேலூயா. வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியே வரிந்தி நுழைய முயன்றிடுவோ. இடுக்கமான வாசல் வழியே வரிந்தி நுழைய முயன்றிடுவோ. சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ. சிலுவை சுமந்த இயேசுவின் பின் முகமாய் சென்றிடுவோ. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. பரலோகம் செல்லும் வாசல் குறுகலானது. நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். பொதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம் தான் நீடிக்கும். இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம் தான் நீடிக்கும். இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. சிலுவை சுமந்து இயேசுவின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ. இடுக்கமான வாசல் வழியே வரிந்தி நுழைய முயன்றிடுவோ. பிரைஸ் தி லார்ட். மகி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தேவனை ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். உன் கிரியைகளை நீ அறிந்திருக்கிறாய். என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்த மனம் திரும்பு. அல்லேலூயா. நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்த செத்தவனாயிருக்கிறாய். சாவுக்கு ஏதுவானதை சிறப்படுத்து. உன் பேச்சு கிரியெல்லாம் செத்த கிரியா இருந்தா நீ சாவுக்கு, நீ நரகத்துக்கு தான் போவ. அதுதான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா அல்லேலூயா. நீ ஆதி அன்பை இழந்தாய். ஆதியில் செய்த கிரியைகளை செய். நீ ஆதி அன்பை இழந்ததுனால உன் விளக்கு தண்டை வரும்போது அணைத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பயப்படணும் தெரியுமா? தேவ அன்பில் நிரம்பணும் தெரியுமா? அவருக்கு அன்பை சொல்லி சொல்லி அல்லவோ அவரை துதிச்சு மகிமைப்படுத்தணும் தெரியுமா? ஆதி அன்பின் ஆவி எனக்கு தாருன்னு கேளு. நீ தேவ அன்பை இழந்துராத. தேவனை நேசி, தேவனை நம்பு. அல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறுதலிக்கலன்னு சொன்னாரு. உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. 10 நாள் சாத்தான் உன்னை காவலில் போடுவான். மரண பரிந்த உண்மையாரு ஜீவகிடத்தை உனக்கு தருவேன். மரணமோ வாழ்வோ, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். பூமிக்குரியது அல்ல, மேலானதை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து தேவனுடைய வலது பட்சத்தில் வீற்றிருக்கும் மேலானதை நாடுங்கள். எனக்கு கீழான காரியத்தை தேவன் தருவார். நானே வாசல். ஒருவன் எனக்குள் வந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். உன்னை போஷிப்பார். உன் குடும்பத்தை கட்டுவார். உன்னை தீமைக்கு விலக்கி காப்பார். உன்னை உயர்த்துவார். அது தானா நடக்கும். நீ அதுக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவனை சந்தோஷப்படுத்து. அவருக்கு பிரியமா வாழு. வருகையில போய் சேரணும்.
இடுக்கமான வாசல் தான் பரலோகம் போற வாசல். எப்படியும் பேசி வாழ முடியாது, எப்படியும் நடிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது, பித்தலாட்டம் பண்ண முடியாது, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்க தேவ மக்களே. பரலோக தந்தையே, இந்த நாளிலும் வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தி கேட்கிற ஒருத்தர் கூட நித்திய ஜீவன் இழந்துடக்கூடாதப்பா. வாசல் அடைபடும் முன்னே, திறவுண்ட வாசல் அடைபடும் முன்னே நொறுங்குண்ட மனதாய் வசனம் கேட்ட அனைவரும் தங்களை அர்ப்பணித்து தங்களை ஆராய்ந்து, ஆண்டவரே, பயபக்தியோடு உம்முடைய சத்தியத்தில் நடக்க, வசனத்தை காத்து நடக்க, கொஞ்சம் பலன் இருந்தாலும் தேவனை உம்மை மறுதலிக்காமல் வசனத்தை காத்து நடந்து, உம்முடைய பொறுமையை குறித்த காரியத்திலும் ஆண்டவரே நீடிய பொறுமையோடு ஆவியின் கனிகளோடு நற்கிரிகளையும் செய்து ஆண்டவரே உம்மை சந்தோஷப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர கிருபை தார். வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். வந்து வசனம் கேட்ட எல்லா மக்கள் மேலும் உங்க மகிமை இறங்குவதாக, இல்லத்தில் இறங்குவதாக, அவருடைய கையின் கிரிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சத்துரு அவர்களை சிறையில் போட இடம் கொடாதிரும் ஆண்டவரை, தீங்கணுக்க விடாதிரும். சுகத்தையும் பலனையும் சமாதானத்தையும் தந்தருளும். துர்மரணங்களுக்கு விலக்கி காரும். பரலோக தேவனை உம்முடைய கரத்தில் கொடுக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வசனம் விரும்பி திரும்பக்கூடாது, அது செய்ய வேண்டியதை செய்து முடிக்கணும். கணக்களையும் வேறையும் பிரிக்கணும், உணர்வுகளை தொடணும். இன்றிலிருந்து மாற்றம் உண்டாகணும். தேவ காரியங்கள்ல முதலிடம் மகிழ்ச்சியோடு நிற்கணும், நல்ல கனி கொடுக்கணும். அக்கிரமக்காரர்களா இருக்கக்கூடாது. அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லக்கூடாது. நல் மனசாட்சியோடு, உண்மையோடு, நீதியோடு, பரிசுத்தத்தோடு, மனத்தாழ்மையோடு, கீழ்ப்படிதலோடு தேவனை பின்பற்ற, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கனம் பண்ணி வாழ, பெற்றோர்கிட்ட பயபக்தியா இருங்கள் என்று வாசித்தோம் அல்ல, அந்த வசனங்களை கை கொண்டு வாழ கிருபை தார். எல்லாரையும் ஆசீர்வதி, குறைகளை நீக்கி போடும். புதிய காரியத்தை இன்று முதல் செய்வீராக. பழையவைகள் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றும். எல்லா கனமகிமை உமக்கப்பா தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களை சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாவல் ஆசீர்வாதங்கள் வருகை மனட்டும். சபையோடு, ஊழியத்தோடு, விசுவாச குடும்பங்களோடு, மற்ற மக்களோடு, குடும்பங்களோடு, தேசத்தோடு, தேசத்தின் சகல காரியங்களோடும் ஆண்டவரே உம்முடைய வருகை வரை உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஆமென். ஆமென். God bless you.